ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதானே ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தின் முதல் வாரத்தில் ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்கும்படியாக, துதிக்கும்படியாக நீர் கொடுத்திருக்கிற மேலான கிருபைகளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனை விடுதலையோடு கூட ஆண்டவரே ஆலயத்தில் ஆராதிக்க வேண்டிய நாங்கள் இந்த நாளிலும் கூட ஆண்டவரே தகப்பனே இப்படிப்பட்ட வழிபாட்டின் வழியாக நாங்கள் இல்லங்களிலிருந்து ஆராதிக்கும்படியாகவும் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். இந்த வழிபாட்டு நேரத்தில் பங்கு பெற்றிருக்கின்ற ஒவ்வொரு இறை மக்களையும் ஆண்டவரே நீர் வசனத்தினால் ஆண்டவரே நீர் போஷித்து வழிநடத்த போகிற கிருபைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வழிபாட்டின் நேரம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான நேரமாய் அமைய தேவனாய் கர்த்தர் கிருபை செய்வதுமாய் சோத்திரிக்கிறோம். வழிபாட்டின் தொடக்கம் முதல் முடிவு மட்டும் உடைய இறை பிரசன்னத்தால் நிரப்புவீராக. இறைமகன் இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் எங்கள் தூய கடவுளே, ஆமேன். கர்த்தருக்கு மாட்சி உண்டாகி ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் நாம் அனைவரும் இணைந்து எழுந்து பாமாலை 134 நாம் பாடுவோம். பாமாலை 134, தெய்வாட்டுக்குட்டிக்கு பன்முடி சூட்டிடும். Yeah.
நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுங்கள், ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே களி கூர்ந்து மகிழ கெடுவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போது எப்போதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமீன். திரியேக கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, முது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து முது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்திரே உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்கள் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் திரும்பியவரே உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழி நடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமைக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பாவ அறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கொள்ளாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதம் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவர், நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதம் பள்ளம் பாவம் செய்தேன், இனி உடைய மகன் என்று சொல்லப்பட நான் பாத்திரம் நல்லன், உடைய கூலிக்காலில் ஒருவனாக வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்கு பிரதிபலிக்க முடியாத பிரதான நம்பிக்கிறாமல் எல்லா வித்து நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் ஒழுங்கால் படித்து மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமுள்ள கடவுளத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். நாம் அனைவரும் முதலாம் தாழ்வின் ஜெபத்தை நாம் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழி அலைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். முது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாக்கியமுள்ள குற்றவாளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் எங்களுக்கு கிருபை செய்தருளோம். ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டள்ளி நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்வதற்கான காலத்தையும் தமது தூய அவருடைய ஆற்றலையும் நமக்கு நிறைவாய் தந்தல்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. திருமறை பாடம் படிக்க கேட்போம். படிக்க வேண்டிய திருமறை பகுதி பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 17 முதல் 28 வசனங்கள் முடிய. பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 17 முதல் 28 வசனம் முடிய. இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாளாயிற்று என்று கண்டார். பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாய் ஏறக்குறைய 2 மைல் தூரத்தில் இருந்தது. யூதரில் அநேகர் மார்த்தாள், மரியாள் என்பவர்களுடைய சகோதரனை குறித்து அவளுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவரிடத்தில் வந்திருந்தார்கள். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டில் உட்கார்ந்திருந்தாள். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர் தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான்.
இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றாள். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தருக்கு மாட்சி உண்டாக்கி நாம் மீண்டுமாக இணைந்து பாமாலை 136 நாம் பாடுவோம். பாமாலை 136, வாஞ்சைப்பட்ட இயேசுவே அல்லேலூயா. அருமையான திருச்சேபர் உங்கள் அனைவருக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேளையிலே உங்களை வாழ்த்தி வரவேற்பில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நாளிலும் இந்த சிறப்புமிகு ஆராதனையில் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்திருப்பவர் சென்ட்ரல் தாம்பரம் சிஎஸ்ஐ திருச்சபையை சார்ந்த அருள் திரு சுரேஷ் திலக்கையா அவர்கள் நம் மத்தியில் வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. ஆயர் அவர்கள் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வருவார்கள். அவருடைய திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களை யாவரையும் ஆண்டவருடைய திருப்பலில் அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த ஞாயிறு காலை வழிபாட்டிலும் உங்களோடு கூட பங்கு பெறவும், ஆண்டவருடைய வார்த்தையை இந்த வழிபாட்டிலே அறிவிக்கவும்
எனக்கு அருள் செய்திருக்கிற கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னை அன்போடு அழைத்த உடைய குருசேகர ஆயர் மற்றும் தலைவருக்கும் அன்பு ஊழியருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த நாளுக்கு பின்பு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைகளில் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தின நிகழ்வுகளை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். உயிர்த்தெழுதலை இன்னும் ஆழமாய் சிந்திப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏதோ ஈஸ்டர் அன்றைக்கு மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து வருகின்ற 6 ஞாயிற்றுக்கிழமைகளும் இந்த உயிர்த்தெழுதலை இன்னும் ஆழமாய் தியானிப்பது தான் திருச்சபையினுடைய பாரம்பரியமாய் இருப்பதை நாம் பார்க்கலாம். ஒரு முறை அமெரிக்க தேசத்தில் உள்நாட்டு போர் நடைபெற்று வந்தது. இந்த உள்நாட்டு போரினாலே அநேகர் மரித்து போனார்கள், ஈடுபட்டவர்கள். அநேகர் காயங்கள் அடைந்து மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டார்கள். அப்படி மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்ட ஒரு வீரர் மிகுந்த காயங்கள் அடைந்திருந்தார். அவர் எல்லோரும் ஒருவேளை வேதனையோடு வலியோடு இருந்த நாட்களிலே அவர் எப்போதும் தன்னுடைய கரங்களில் இருந்த ஒரு திருமறையை அவர் படித்து கொண்டிருந்தார். எல்லோருக்கும் இது ஆச்சரியமாக இருந்தது. அவருடைய உடல்நிலை மேலும் மோசமடைந்து வருகின்ற ஒரு சூழ்நிலையில் அந்த திருமறையை வேகமாய் முடித்து விட வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு பக்கமும் வேகமாய் அவர் படிக்க ஆரம்பித்தார், இரவும் பகலும் ஓய்வெடுத்து கொள்ளாமல். இன்னும் அவருடைய நிலைமை மோசமானது. அவருடைய மரணத்தை சந்திக்க ஒரு விருப்பம் இல்லாத நிலையில், ஏனென்று சொன்னால் அவர் ஒரு வாலிபனாக இருந்தபடியினாலே மரணத்தை சந்திக்க விருப்பம் இல்லாத நிலையில் யாரோடும் பேசாமல் திருமறை மாத்திரமே படித்து கொண்டிருந்தார். ஒரு குறிப்பிட்ட வசனத்தை படித்த பிறகு அவருடைய உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சி வந்தது. அந்த மகிழ்ச்சியின் அடையாளமாக அவருடைய முகம் ஒரு சிரித்த ஒரு முகமாக, நம்பிக்கை கொண்ட ஒரு முகமாக மாறியது. அப்போது என்ன காரணம் என்று சொல்லி அருகில் இருந்தவர்கள் கேட்டபோது அவர் யோவான் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை குறிப்பிட்டு சொன்னார். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் என்கிற இறைவார்த்தையை நான் படித்தபோது என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகள்லாம் மாறியது. மரணத்தை கடந்து ஒரு வாழ்வு இருக்கிறது, அந்த வாழ்வை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் இந்த வார்த்தையை அவர் அங்கிருந்த மக்களிடத்திலே பகிர்ந்து கொண்டதை நாம் பார்க்கலாம். இப்படி மரணத்தை கண்டு பயந்த மக்களுக்கு கூட நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒன்றாக இந்த உயிர்த்தெழுதல் இருந்தது. எனவே நாம் கிறிஸ்துவின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை நாம் எதன் மீது வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் உயிர்த்தெழுதல் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இயேசுவை நம்புகிறோம் என்று சொன்னால் உயிர்த்தெழுதலை நம்புகிறோம் என்று அர்த்தம். அதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைப்பு, பிலீவிங் இன் கிரைஸ்ட் த ரெசரக்ஷன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிறிஸ்துவர்களாக இருக்கக்கூடிய நாம், இயேசுவை விசுவாசிக்கக்கூடியவர்களாகிய நாம், ஆண்டவர் இயேசுவை நம்பக்கூடியவர்களாகிய நாம் மரணத்தை கடந்த ஒரு வாழ்வின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். எனவே மரணத்தை கண்டு நாம் பயப்படக்கூடாது, உலக வாழ்க்கை குறித்து நாம் கலங்கக்கூடாது என்கிற ஒரு செய்தியை தான் இந்த பகுதி நமக்கு கற்றுத்தருவதை நாம் பார்க்கலாம். அநேக நேரத்தில் கடவுள் மீது நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை இவ்வுலக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காகவே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏன் ஆண்டவரை நம்புறீங்க? ஆண்டவர் எனக்கு நன்மையை செய்வார், ஆண்டவர் எனக்கு வாழ்க்கையை கொடுப்பார், ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுப்பார், இல்லை ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்பார் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு தான் ஆண்டவர் மீது நம்ம நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அதனால தான் தூய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் போது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், கிறிஸ்துவிடம் நாம் கொண்டிருக்கிற எதிர்நோக்கு, அதாவது கிறிஸ்துவின் மீது நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை இவ்வுலக வாழ்க்கையை மாத்திரம் சார்ந்திருந்தால் எல்லா மக்களையும் விட பரிதாபத்திற்குரியவர்களாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொல்கிறார். ஆண்டவர் மீது நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை இவ்வுலக செல்வங்களை பெற்றுக்கொள்வதற்காக மாத்திரம் இருக்கக்கூடாது என்று சொல்லி அவர் சொல்கிறார். அதையும் கடந்து நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் எதிர்பார்க்கப்படுகின்றோம். அப்படி ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்த ஒரு 3 நிகழ்வுகளை தான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திருமறை பகுதியில் நமக்கு கற்றுத்தருகிறது. முதல் திருமறை பகுதியிலே நாம் பார்க்கிறோம், உயிர்த்த கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்ட, மரணத்தை கடந்த ஒரு வாழ்க்கையின் மீது நம்பிக்கை கொண்ட சுனேம் ஊரை சார்ந்த ஒரு சகோதரியை குறித்து நாம் பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 27 முதல் 37 வசனங்கள் அடங்கிய பகுதியில் இந்த நிகழ்வு நமக்கு தரப்பட்டு இருக்கிறது. இஸ்ரவேல் நாட்டில் ஆற்றல் வாய்ந்த இறைவாக்கினர்களில் ஒருவராகிய எலிசா வாழ்க்கையில் நடந்த நிகழ்வாக இந்த நிகழ்வை நாம் பார்க்கிறோம். அவர் ஒரு முறை இந்த சூனேம் ஊருக்கு செல்கின்ற ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார். அந்த ஊரில் அவர் இருந்தபோது அங்கிருந்த வசதியான ஒரு சகோதரி அவரை வற்புறுத்தி தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து சென்று உணவருந்து செய்கிறார். அது மாத்திரமல்ல, சில நேரம் அவர் ஓய்வெடுத்து செல்லும்படியாகவும் வற்புறுத்துகிறார். திருமறையில் நாம் பார்க்கிறோம், அதன் பின்பு அவர் வழியே சென்ற போதெல்லாம் அங்கே உணவறிந்து விட்டு செல்வார். அது மாத்திரமல்ல, அந்த சகோதரி தன்னுடைய கணவரை பார்த்து சொல்கிறார்கள், இந்த ஆண்டவருடைய அடியவர் நம் வீட்டுக்கு வரும்போது அவர் தங்குவதற்காக நம் வீட்டின் மேலே ஒரு அறையை கட்ட வேண்டும், அங்கு ஒரு படுக்கையை ஏற்படுத்த வேண்டும்,
மேசை, நாற்காலி, விளக்கு முதலியவற்றை தயார்படுத்தி வைப்போம், அவர் வரும்போதெல்லாம் அங்கு தங்கி செல்லட்டும் என்று சொல்லி அவருக்காக ஒரு மேலறையிலே ஒரு அறையை ஆயத்தம் செய்கின்ற ஒரு சகோதரியாக அவர்கள் இருந்தார்கள். ஒருவேளை மிகுந்த உதவி அவர்கள் செய்ததினாலே, மிகுந்த அன்பை வெளிப்படுத்தியதினாலே இந்த குடும்பத்தின் மீது அக்கறை கொண்டவராக ஒரு முறை அந்த சகோதரியை அழைத்து எலிசா தீர்க்கதரிசி கேட்கிறார், நாங்கள் உங்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். நீ எங்களுக்காக, அம்மா நீ எங்களுக்காக இவ்வளவு சிரமம் எடுத்திருக்கிறீர்கள், ஏதாவது உதவி செய்ய வேண்டுமா என்று சொல்லி அவர் கேட்கிறார். ஏதாவது செய்யணும் அந்த சகோதரிக்கு என்று சொல்லி அவர் விரும்புகிறார். அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயோ இங்கே இருக்கிற எல்லா மக்களிடத்தில், என் இனத்தாரிடத்தில் நான் சுகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நலமாய் இருக்கிறேன், எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை என்று சொல்லி மனநிறைவோடு அவர்கள் பதில் சொல்வதை நாம் பார்க்கலாம். இன்னும் ஏதாவது செய்ய முடியுமா அவர் யோசிக்கும் போது தான் அவருடைய பணியால் கேயாசி சொல்கிறார், அவர்களுக்கு பிள்ளை இல்லை என்று சொல்வதை நாம் பார்க்கலாம். ஒருவேளை தீர்க்கதரிசி சொல்கிறார், அடுத்த ஆண்டு இதே காலங்களில் உனக்கு கடவுள் ஒரு குழந்தையை கொடுப்பார் என்று சொல்கிறார். அதே போல் கடவுள் ஒரு குழந்தையை கொடுத்தார். அந்த குழந்தை சுகவீனம் அடைந்து வளர்ந்து சுகவீனம் அடைந்த பிறகு அந்த குழந்தை இறந்து விடுகிறது. அப்படி அந்த குழந்தை இறந்து விட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த சகோதரி அந்த மேலறையில் இந்த குழந்தையின் உடலை கடத்திவிட்டு எலிசா இறைவாக்கினை நோக்கி சென்று அவரை அழைத்து கொண்டு வந்து அவர் வழியாக அவர் செபித்து இந்த குழந்தைக்காக ஆண்டவரிடத்திலே மன்றாடி மீண்டுமாய் இந்த குழந்தையுடைய உயிரை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் பார்க்கலாம். ஒருவேளை மரணத்தில் இருந்து இந்த குழந்தை மீண்டுமாக உயிர் பெற செய்ததற்கு இந்த சகோதரியுடைய வாழ்க்கை காரணமாக இருந்தது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சகோதரி ஒரு எதிர்பார்ப்பற்ற அன்பை செலுத்தினார்கள். ஆண்டவர் மீது தான் வைத்திருக்கிற நம்பிக்கையை கடவுளுடைய அடிவர் மீது அவர் வெளிப்படுத்தினார். கட்டாயப்படுத்தி அவர் உணவருந்து செய்கின்றார். அது மாத்திரமல்ல, அவர் தங்குவதற்காக சிரமம் எடுத்து தன்னுடைய இல்லத்திலே ஒரு அறையை கட்டி அவர் சிறப்பாய் சுகமாய் தங்குவதற்கு அவர் உதவி செய்வதை நாம் பார்க்கலாம். இதற்கு பிரதிபலன் எதிர்பார்க்கவில்லை. அவங்களே ஒரு கஷ்டத்தோடு இருக்கிறார்கள். பிள்ளைகள் குழந்தை இல்லாத ஒரு நிலை இருந்தது. குழந்தை இல்லாத ஒரு நிலையை ஒரு பெண் சந்திக்க நேர்ந்தால், ஒரு குடும்பம் சந்திக்க நேர்ந்தால் இந்த உலகம் என்ன சொல்லும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்த போதும் கூட ஏதாவது செய்ய வேண்டுமா என்று கேட்கும்போது அவர்கள் சொல்கிறார்கள், நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு எதுவும் வேண்டாம் என்று சொல்லி. பாருங்க, ஒரு துன்பத்தில் இருந்தபோது கூட ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தார்கள். ஒரு இழப்பு இருந்த போதும், ஒரு குறை இருந்த போதும் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தார்கள். அதனால ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவர்கள் செய்ய தவறியதே இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பற்ற அன்பு தான் ஒருவேளை அவர்களுக்கு கேட்காமலே அவருடைய குறையை நிவர்த்தி செய்தது, ஒரு குழந்தையை கொடுத்தது. அது மாத்திரமல்ல, அந்த குழந்தை இறந்த போதும் மீண்டுமாக இறைவாக்கினர் உயிர்த்தெழ செய்து அந்த குழந்தையை அந்த குடும்பத்திற்கு பெற்றுக் கொடுத்ததை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு எதிர்பார்ப்பற்ற அன்பை இந்த உலகத்தில் பார்ப்பது மிக கடினம். நாம் செய்கின்ற ஒவ்வொரு நன்மைக்கும் செயலுக்கும் கூட ஒரு எதிர்பார்ப்பை நாம் எதிர்பார்க்கிறோம். பதிலுக்கு ஏதாவது கிடைக்குமா என்று சொல்லி தான் எதிர்பார்க்கிறோம். நமக்கு முன்பின் தெரியாதவர்களுக்கு நாம் அதிகமாக உதவி செய்வது கிடையாது. அப்படி எதிர்பார்ப்பற்ற ஒரு அன்பை வெளிப்படுத்த நாம் தயங்குகிறோம். ஆனால் இந்த சகோதரியுடைய எதிர்பார்ப்பற்ற அன்புதான் அவர்களுக்கு ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக் கொடுத்தது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இதுதான் உயிர்த்த கிறிஸ்து மீது நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய அன்பு. இல்லை, ஆண்டவர் மீது நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை எதிர்பார்ப்பற்ற ஒரு நம்பிக்கையாக அன்பாக இருக்க வேண்டும். அந்த ஒரு அன்பை தான் இந்த அருமை சகோதரி வெளிப்படுத்தினார்கள். ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கலாம். ஒரு நாமும் கூட நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியாய் எதிர்பார்ப்பற்ற அன்பை வெளிப்படுத்தும்படியாய் நாம் அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவது, உயிர்த்த கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்ட தூய பவுலுடைய வாழ்க்கை குறித்து நாம் பார்க்கலாம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க திருமறை பகுதியாக திருத்தூதர் பணிகள் அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 12 முதல் 23 வசனங்கள் அடங்கியிருக்கிற பகுதியில் அப்போஸ்தலன் நூலிலே தூய பவுலுடைய வாழ்க்கை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர் செய்த நற்செய்தி பணியின் பொருட்டாக அவர் கைது செய்யப்படுகிறார். அவர் நியாயம் விசாரிக்கப்படும் போது அகிரிப்பா அரசர் முன்பாக அவர் கூறுகின்ற செய்தியாக இந்த பகுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். ஒருவேளை தன்னுடைய வாழ்க்கை குறித்து அவர் சொல்கிறார். ஒருவேளை ஒரு பரிசேயனாக இஸ்ரவேல் யூத பாரம்பரியத்தின் மீது நம்பிக்கை வைத்த ஒரு மனிதனாக நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆண்டவர் இயேசுவை மெசியா என்று அறிக்கை செய்கிறவர்களை துன்புறுத்துகின்ற மனிதனாக நான் இருந்தேன். ஏன்னா கடவுளுக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட மனிதர்கள் மற்ற இடங்களிலும் கூட தமஸ்குவிலும் கூட இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்தவர்களை துன்புறுத்தும்படியாக நான் சமய தலைவிடத்தில் அதிகாரம் பெற்றவனாய் சென்று கொண்டிருந்த போது இயேசு கிறிஸ்து என்னை சந்தித்தார் என்று சொல்லி தன்னுடைய அழைப்பை குறித்து அவர் பகிர்ந்து கொள்வதை நாம் பார்க்கலாம். ஒருவேளை முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமே, துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று சொல்லி கிறிஸ்து தன்னை அவருக்கு வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, பிற இன மக்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கும்படியாய் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கொடுத்த அழைப்பின் நிமித்தமாகத்தான் இந்த திருப்பணியை நான் தொடர்ந்து செய்து வருகிறேன் என்று சொல்லி அகிரிப்பா அரசர் முன்பாக அவர் சாட்சியாக கூறுவதை நாம் பார்க்கலாம். அவளை திருமறையில் நாம் பார்க்கிறோம். இந்த பகுதியில் அவர் சொல்கிறார்,
இல்லையா? பிற இனத்தாரிடமிருந்து நான் உன்னை விடுவிப்பேன், பிற இனத்தவரிடமே உன்னை நான் அனுப்புவேன், அவர்களை இருளிலிருந்து ஒளிக்கும் சாத்தானின் அதிகாரத்திலிருந்து கடவுளிடத்திற்கும் திரும்புமாறு அவர்கள் கண்களை நீ திறக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி இந்த 26ஆம் அதிகாரம் 17-18ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார். இந்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்து தான் இந்த நற்செய்தி பணியை நான் செய்து வருகிறேன். இல்லை, ஏன் இந்த பணியை செய்கிற, உன் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லும்போது மனிதனுடைய வார்த்தைகளுக்கல்ல, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் பணி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்வதை நாம் பார்க்கலாம். ஒருவேளை தொடக்க காலத்து திருச்சபையினுடைய விசுவாசம் அப்படியாகத்தான் இருந்தது. ஒரு முறை யோவானும் பேதுருவும் ஆண்டுடைய வார்த்தை அறிவிக்கிறார்கள். அவர்களை நல்லா அடித்து இனி நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அடுத்த நாள் மீண்டுமாக அதே பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது கேட்கும் போது, நேற்று சொன்னோம் இல்லையா, ஏன் இந்த மாதிரி செய்கிறீங்கன்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, மனிதர்களுக்கு கீழ்ப்படுவதை காட்டிலும் கடவுளுக்கு கீழ்ப்படியது அவசியமாக இருக்குது என்று சொன்னார்கள். அவ்வளோ இதுதான் உயிர்த்த கிறிஸ்துவின் மீது நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கைக்கு அடையாளம் என்று சொல்லி பார்க்கலாம். இதை தான் பவுல் சொல்வதை நாம் பார்க்கலாம். முன்பு தமஸ்குவில் அவர் சொல்கிறார், பின்பு எருசலேமில், பின்பு யூதேயாவில் அனைத்து பகுதியிலும் வாழ்வோரிடமும் பிற இனத்தவரிடம் சென்று அவர்கள் மனம் மாறி கடவுளிடம் திரும்ப வேண்டும் என்றும், மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் அவர்கள் காட்ட வேண்டும் என்று சொல்லி நான் அறிவித்தேன் என்று சொல்லி 20ஆம் வசனத்தில் அவர் குறிப்பிடுவதை நாம் பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ தூரம் பயணம். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை படித்து பார்த்தீங்கன்னா, இந்த நற்செய்தியின் பொருட்டு வரலாற்றில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபவுண்டர் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி என்று சொல்லி பவுலை அழைப்பார்கள். ஆண்டவர் இயேசு அறிவித்த, பாலஸ்தீன பகுதியில் அறிவித்த அந்த நற்செய்தியை உலகம் எங்கும் சென்று அறிவித்த இரண்டாவது நிறுவனர் என்று சொல்லி அவரை குறித்து சொல்வார்கள். நற்செய்திக்காக அவ்வளவு துன்பத்தையும் பாடையும் அனுபவித்தவர், அவ்வளவு பயணங்களை மேற்கொண்டவராக பவுலை நாம் வரலாற்றிலே நாம் பார்க்கலாம். இப்படிப்பட்ட இந்த பவுலுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, அவர் தன்னுடைய நற்செய்தி பணி நிமித்தமாக நன்மையை அனுபவித்த ஒரு மனிதராக அவர் இல்லை. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், அவர் ஒரு பலவீனமான ஒரு மனிதராக இருந்தார். தனக்கு ஒரு குறை இருந்தது என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார். எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது என்னை குத்துகிறது, என்னை உயர்த்தாத படிக்கு என்னை அது தாழ்த்துகிறது, இந்த பலவீனம் நீங்கும்படியாக ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டேன், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி அவர் சொன்னார் என்று சொல்கிறார். ஒருவேளை அவர் சரியாக நடக்க முடியாத நிலை இருக்கலாம் என்று சொல்கிறார்கள், அல்லது அவருடைய கண் பார்வை சரியாக இல்லை என்று சொல்கிறார்கள் இந்த பலவீனம். ஆனால் இந்த பலவீனத்தோடு இருக்கக்கூடிய மனிதரை தான் கடவுள் பிறருக்கு ஆற்றல் உள்ள மனிதனாக பயன்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அவரோட 19ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 19:11 முதல் 12 வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பவுல் வழியாக கடவுள் அரும் பெரும் வல்ல செயல்களை செய்து வந்தார். அவரது உடலில் பட்ட கைகுட்டைகளையும் துண்டுகளையும் கொண்டு வந்து நோயுற்றோர் மீது வைத்ததும் பிணிகள் அவர்களை விட்டு நீங்கும், பொல்லாத ஆவிகளும் வெளியேறும் என்று சொல்லி சொல்லப்பட்டு இருப்பதை நாம் பார்க்கலாம். ஒருவேளை இந்த பகுதியில் கூட பார்த்தீங்கன்னா, இந்நிகழ்ச்சிக்கு பிறகு அந்த தீவில் நோயுற்றிருந்த அநேகர் வந்து அவரிடம் குணமடைந்தார்கள் என்று சொல்லி 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் பார்க்கலாம். பலவீனமான ஒரு மனிதர் தான், உலகத்தின் பார்வையிலே பரிதாபத்திற்குரிய ஒரு மனிதன் தான், அலட்சியப்படுத்தக்கூடிய ஒரு உருவம் தான் அவருக்கு இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ஆனால் பிறருக்கு பலன் தருகிற மனிதனாக அவர் இருந்தார், பிறருக்கு ஆற்றல் தருகிற ஒரு மனிதனாக இருந்தார், பிறருக்கு வாழ்வு தருகின்ற ஒரு மனிதராக இருந்தார். ஒருவேளை உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொன்னால், அவர்கள் பலவீனராக இருக்கலாம், அவர்கள் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற விசுவாசம் அவர்களுடைய வாழ்வுக்கு பயன்படுகிற விசுவாசமாக இருக்காது. சுயநலத்திற்காக தன்னுடைய நம்பிக்கையை பயன்படுத்தாமல் பிறருடைய வாழ்வுக்காக தன்னுடைய நம்பிக்கையை பயன்படுத்தக்கூடிய மக்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அதனால தான் பல அடையாளங்கள் செய்தாலும் தன்னுடைய வாழ்க்கையிலே துன்பத்தை அனுபவித்த ஒரு மனிதனாக இருந்தார். அவருக்கு பெருமையாக அவர் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு துன்பங்கள் பட்டேன் கிறிஸ்துவுக்காக என்பதை தான் பெருமையாக அறிவிக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம் முதல் 33ஆம் வசனம் வரை பார்த்தீங்கன்னா, தன்னுடைய துன்பத்தை குறித்து அவர் பட்டியலிடுகிறார். பார்த்தீங்கன்னா, பன்முறை சிறையில் அடைப்பட்டேன், கொடுமையாய் அடிப்பட்டேன், பன்முறை சாவின் வாயிலில் நின்றேன், 5 முறை என்னை சாட்டியால் 1 40 அடி அடித்தார்கள், 3 முறை தடியால் அடிப்பட்டேன், 1 முறை கல்லெறியப்பட்டேன், 3 முறை கப்பல் சிதைவில் சிக்கினேன், ஒரு இரவும் பகலும் ஆழ்கடலில் அல்லலுற்றேன், பயணங்கள் பல செய்தேன். இல்லை, இது மாத்திரமல்ல, துரோகங்களை குறித்து சொல்கிறார். நம்பினவர்கிட்ட இருந்து வந்த அநேக துன்பங்களை குறித்து அவர் சொல்வதை நாம் பார்க்கலாம். இப்படி பல துன்பங்களை பவுல் அடைந்தார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்தபடியினாலே, அவர் மேல் விசுவாசம் வைத்தபடியினாலே, இல்லை சுயத்திற்காக அவர் இந்த நம்பிக்கையை பயன்படுத்தி கொள்ளவில்லை, பிறருக்கு வாழ்வு தரும்படியாய் இந்த நம்பிக்கையை பயன்படுத்தி கொண்டதை நாம் பார்க்கலாம். ஒருவேளை தூய பவுலை போல ஆண்டவர் மீது நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கை நமக்கான நம்பிக்கையை, நமக்கான நன்மைகளை பெற்றுக்கொள்வதாக இல்லாமல் பிறருக்கு வாழ்வு கொடுக்கிற நன்மைகளாக அமையும்படியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் எதிர்பார்க்கப்படுகின்றோம். 3வது, உயிர்த்த கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்ட சீடர்களை குறித்து நாம் பார்க்கலாம். நாம் படிக்க கேட்ட நற்செய்தி போதில்
ஆண்டவர் இயேசுனுடைய நண்பராக இருந்த லாசரு உயிர் பெற்றெழுந்த ஒரு நிகழ்வை குறித்து நாம் பார்க்கலாம். ஆண்டவர் இயேசு பார்த்தீங்கன்னா பல இடங்களுக்கு பணி செய்யும்படியாய் சென்றார். எப்படி எலிசா தீர்க்கதரிசிக்கு இந்த சூனேம் சகோதரி இல்லத்தில் இடம் கிடைத்ததோ அதே போல தான் இந்த லாசரு, மார்த்தாள், மரியாள் குடும்பத்தில் ஆண்டவர் இயேசுவை கூட அவர்கள் பராமரிக்கக்கூடிய ஒரு இல்லமாக அந்த இல்லம் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ஆண்டவர் இயேசு எருசலேமுக்கு செல்லும் போது அந்த எருசலேம் மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய இவருடைய இல்லத்திலே இளைப்பாறை செல்வதற்காக ஆண்டவர் தங்கக்கூடிய ஒரு இல்லமாக இருந்தது இந்த இல்லம் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லாசர், ஆண்டவர் அன்பாய் நேசித்த அந்த குடும்பத்தை சார்ந்த சகோதரன் இறந்து ஒரு 4 நாள் ஆன ஒரு நிகழ்வை குறித்து நாம் பார்க்கலாம். அப்போ அவருடைய சகோதரி மார்த்தா ஆண்டவரை எதிர்கொண்டு, நீர் இங்கேயே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான், ஆனாலும் இப்போதும் நீர் கேட்டுக்கொள்வதை கடவுள் நிறைவேற்றுவார் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். மரணத்தை கடந்த ஒரு வாழ்க்கையின் மீது ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கலாம். அப்போதான் ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தையை அறிவிக்கிறார். இந்த நம்பிக்கையில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா 7 நாள் துக்கம் கொண்டாடுவார்கள். அது மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து வருகின்ற 30 நாட்களும் அந்த இல்லத்திலே துக்கம் கொண்டாடுவார்கள். உறவினர்கள், நண்பர்கள் எல்லாம் வந்து அந்த மக்களை விசாரிக்கக்கூடிய ஒரு நாட்களாக அந்த நாட்கள் இருக்கும். நல்ல ஆடைகளை உடுத்தி கொள்ள மாட்டார்கள், நல்ல சுவையான உணவுகளை சாப்பிட மாட்டார்கள். ஒரு துக்கம் அனுசரிக்கக்கூடிய நாட்களாக அந்த மக்களுக்கு இந்த நாட்கள் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அவளை இறந்தவர்கள் உயிர் தெழுவார்கள் என்கிற நம்பிக்கை தொடக்க காலத்தில் இஸ்ரேல் மக்களிடத்தில் இல்லை. கிமு 2ஆம் நூற்றாண்டிலே மக்கபேயர் காலத்திலே கிரேக்கர்களினால் அவர்கள் துன்பங்கள் அடைந்த போதுதான் நாம் சாகின்ற மரணங்கள் அர்த்தமற்ற மரணங்களாக மாறுவது கிடையாது என்று சொல்லி உயிர்த்தெழுதல் மீது ஒரு நம்பிக்கை வளர ஆரம்பித்தது. ஒருவேளை பரிசேயர்கள் நமக்கு தெரியும், உயிர்த்தெழுதல் மீது நம்பிக்கை கொண்ட சமய பிரிவினராகவும், சதுசேயர்கள் உயிர்த்தெழுதலில் இல்லை என்ற நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லியும் திருமறையிலே நாம் பார்க்க முடியும். ஒருவேளை மார்த்தாவும் கூட உயிர்த்தெழுதல் நம்பிக்கை கொண்டவராக இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ஒருவேளை லாசருடைய வாழ்க்கையில் நடந்தது உயிர்த்தெழுதல் அல்ல. இறந்துட்டார், கடவுள் அவரை உயிரோடு எழுப்பினார், மீண்டுமாக அவர் மரித்து விட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். லாசருவை மாத்திரமல்ல, எபிருடைய மகளை ஆண்டவர் எழுப்பினார், நயினூர் கைம்பினுடைய மகனையும் ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இந்த உயிரோடு எழுப்பப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் மரணத்தின் மீது ஆண்டவர் வல்லமை உள்ளவர், மரணத்தின் மீது ஆண்டவர் அதிகாரம் கொண்டவர் என்பதை தான் நமக்கு விளக்குகிறது. எனவே மரணத்தை கண்டு பயப்படுகிறவர்களாக கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்டு நாம் இருக்கக்கூடாது. கிறிஸ்துவாகிய நாம் மரணத்தை கண்டு பயப்படுகிறவர்களாக இருக்கக்கூடாது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அவளை அநேக நேரத்தில் இந்த உலகத்தில் பல தீமைகள் நடக்கிறது, பல அநியாயங்கள் நடக்கிறது, நாம் தட்டி கேட்காம போவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயம், எங்கே எனக்கு பிரச்சனை வந்துடுமா, எனக்கு துன்பம் வந்து விடுமா, எனவே அந்த பிரச்சனையிலிருந்து துன்பத்திலிருந்து நான் கடந்து சென்று விட வேண்டும் என்று சொல்லி நாம் யோசிக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நீங்கள் யாருக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்லும்போது ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நீங்கள் யாருக்கு பயப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த சரீரத்தை அழித்து அதற்கு பிறகு ஒன்றும் செய்ய இயலாதவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், மாறாக இந்த உடலையும் ஆன்மாவையும் நரகத்திலே உள்ள கடவுளுக்கு மாத்திரம் நீங்கள் பயப்படுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்வார். அதனால் நாம் யாருக்கு பயப்பட வேண்டும்? நம்முடைய உடலை அழித்து போடுகிறவர்களுக்கு பயப்படக்கூடாது, மரணத்தை கண்டு பயப்படக்கூடாது. மரணத்தை கடந்து பயந்து வாழ்கின்ற வாழ்க்கை நமக்கு வேண்டாம், மரணத்தை எதிர்கொள்கிற வாழ்க்கை நமக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைப்பதை நாம் பார்க்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விசுவாசிகளின் பட்டியல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கூட்ட மக்கள் விசுவாசத்து நிமித்தமாக கடவுளத்தில் நன்மையை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 36லேருந்து 40ஆம் வசனத்தோட பார்த்தீங்கன்னா ஒரு பெருங்கூட்ட மக்கள் மேலான உயிர்த்தெழுதலை புறம்படி இவ்வுலக துன்பத்திலிருந்து விடுதலை பெற துணியாமல் இந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி திருமறையிலே சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். பல துன்பங்களை பட்டார்கள் என்று சொல்லி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஆனால் அந்த துன்பத்தில் எங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஆண்டவரை நோக்கி வேண்டவில்லை, மாறாக இந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அவருடைய தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த மக்களாக அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த ஆண்டவர் இயேசுவின் சீடர்கள், யோவானை தவிர மீது எல்லாருமே தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்ததை நாம் பார்க்கலாம். நல்ல ஒரு இரத்த சாட்சிகளாக மரித்த ஒரு வாழ்க்கையை நாம் பார்க்கலாம். மரணத்தை கண்டு பயப்படாத ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்வு என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அதுதான் சீடர்கள் வெளிப்படுத்தினார்கள். அவருடைய லாசருடைய அந்த நிகழ்விலே ஆண்டவர் இயேசு அதை தான் வெளிப்படுத்தினார். அந்த நம்பிக்கை தான் சீடர்களுக்கு வந்துச்சு. ஆண்டவர் மரணத்தின் மீது வல்லமை கொண்டவர், எனவே இந்த மரணத்தை குறித்து நாம் பயப்படக்கூடாது. கிறிஸ்துவ நம்பிக்கையில் எது மரணம் என்று சொன்னால் வெளிப்படுத்தின விஷயத்தில் நாம் பார்க்கணுமாக 2ஆம் மரணம் இல்லை, ஜெயம் கொள்கிறவனுக்கு 2ஆம் மரணம் கிடையாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இந்த முதல் மரணம் எல்லாருக்கும் உரியது. எனவே இந்த மரணத்துக்காக நாம் பயந்து வாழக்கூடாது, இந்த மரணத்தை நம்முடைய வாழ்க்கையை நோக்காக கொண்டு வாழக்கூடாது. நியாய தீர்ப்பிலே நின்று ஆண்டவரோடு வாழ முடியாதபடிக்கு நாம் தள்ளிவிடப்படுவோமானால் அதுதான் 2ஆம் மரணம், அதுதான் தாங்க ஒண்ணாம் மரணம்.
அதிலிருந்து தான் நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி திருமறை நமக்கு கட்டளையிடுவதை நாம் பார்க்கலாம். எனவே இந்த உயிர்த்தெழுந்த காலத்திலே ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை வைக்கக்கூடிய நாம் எப்படி நம்முடைய உயிர்த்தெழுந்த நம்பிக்கையை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இந்த சூனேம் சகோதரியைப் போல எதிர்பார்ப்பற்ற அன்பை செலுத்த வேண்டும். எதிர்பார்ப்போடு அல்ல, எதிர்பார்ப்பற்ற அன்பை நாம் ஆண்டவர் மீதும் அவருடைய அடியோர் மீதும் வெளிப்படுத்தும்படியாக அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவது, தூய பவுலைப் போல ஆண்டவர் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை என்னுடைய சுய வாழ்க்கைக்கான நம்பிக்கை அல்ல, மாறாக அது பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். அப்படிதான் நற்செய்தி பணியாளர்கள்லாம் தங்களுடைய விசுவாசம் பிறருக்கு வாழ்வு தருகிற ஒரு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்ந்து காட்டியதை நாம் பார்க்கலாம். அதே போல தான் ஆண்டவர் இயேசுவினுடைய சீடர்கள், ஆண்டவர் செய்த மரணத்திலிருந்து எழுப்பியவர்கள், மரணத்தின் மீது ஆண்டவர் அதிகாரம் கொண்டவர் என்பதை ஏற்றுக்கொண்டார்கள். அதை இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு உணர்ந்து கொண்டார்கள். அதனால தான் சாவதற்கு, துன்பப்படுவதற்கு சந்தோஷப்பட்டாங்க, அது பெருமையாக சொன்னாங்க. ஆண்டவருக்காக அடிக்கப்படுவதை நினைத்து அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ஏனென்று சொன்னால், மரணத்தை கடந்த ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் நம்பினார்கள், அதை பெற்றுக்கொள்ளும்படியாய் வாஞ்சித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். உள்ள நாமும் கூட உலக வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார், நம்பிக்கையோடு நாம் வாழ்வோம். ஆனால் நம்முடைய நம்பிக்கை இந்த உலக வாழ்க்கையோடு நின்று விடாமல் அதை கடந்த ஒரு வாழ்க்கையை நாம் எதிர்பார்த்து வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் இந்த தீமையிலிருந்து நம்ம ஒவ்வொருவரையும் பாதுகாப்பார். எதை இழந்தாலும், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையை நாம் இழக்க நேரிட்டாலும் கூட ஆண்டவர் மேல் வைத்திருக்க நம்பிக்கை இழக்காதபடிக்கு இந்த நாட்களை பாதுகாத்துக்கொள்ள ஆண்டவர் நமக்கு ஆற்றலையும் நம்பிக்கையும் நிறைய ஒரு விசுவாசத்தையும் நமக்கு தரும்படியாய் அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. செபிப்போம். அருள் நிறைந்த ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான இந்த நாளின் வாழ்வுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாய் ஒரு புதிய வாரத்தில் ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் இணைந்து உண்மை வழிபடும்படியாய், உங்களுடைய வார்த்தையை கேட்கும்படியாய் எங்களுக்கு அருள் செய்திருக்கிறேன். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவில் நாங்கள் நம்பிக்கை கொள்வது விண்ணுலக வாழ்வின் மீது நாங்கள் நம்பிக்கை கொள்வதற்கு இணையானது என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய உணர்வை தாரும். எதிர்பார்ப்பற்ற அன்பை வெளிப்படுத்தின சூனேம் சகோதரியைப் போல ஆண்டவரே, தன்னுடைய நம்பிக்கை பிறருக்கு வாழ்வு தருகின்ற நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய துன்பத்தை பட்டியலிட்ட தூய பவுலை போன்று ஆண்டவரே, மரணத்தை கடந்த ஒரு வாழ்க்கைக்காக மரணத்தை ஏற்றுக்கொள்வதற்கு துணிச்சலோடு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த சீடர்களைப் போல நாங்களும் கூட மரணத்தை கடந்த ஒரு வாழ்க்கையை எதிர்நோக்க நீர் எங்களுக்கு அருள் தாரும். உலக வாழ்க்கைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகளாக இல்லாமல் ஆண்டவரே, அதை கடந்து துன்பங்களை அனுபவித்தாலும் உண்மை நாங்கள் விடாதபடிக்கு பற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையை நீர் எங்களுக்கு தாரும். இறைமை இந்த நேசின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் தாயின் தந்தையுமாய் கடவுளே, ஆமென். கேட்ட சத்தியத்தின் அடிப்படையில் நாம் அனைவரும் எழுந்திருந்து அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் சேர்ந்து ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னிமரியாள் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவருந்து எழுந்தருளினார். பரமண்டத்துக்கேறி சர்வமல பிதாவாகிய தேவனுடைய வலதுபாற்றில் வீட்டிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிருள்ளவரையும் மருத்துவரும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தனோட ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீரம் உயிர்த்ததிலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உதாவிடம் இருப்பாராக. கர்த்தருக்கு மாட்சி உண்டாக்கு. மீண்டுமாக நாம் இணைந்து காணிக்கை பாடலாக்கு. கீர்த்தனை 187 நாம் பாடுவோம். கீர்த்தனை 187. தந்தேன் என்னை இயேசுவே. Thank you.
ஜெபம் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமரிக்கை எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராட்சியம் வருவதாக, உடைய சித்தம் பரமரத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்ற செயல்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை என்று ரட்சித்துக் கொள்ளும். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். சமாதானத்துக்காக ஜெபிப்போம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சந்தை விரும்புனாய் கடவுளே, மெய் அறிவதே நித்திய சீவன், மெய் சுவைப்பதே நித்திய மெய் சுவாதீனம். தேவரே தஞ்சமாக கொண்டிருக்கும் அடியராகிய நாங்கள் எந்த விரோதியோட வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தினின்றும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் எங்களை காப்பாற்றி அருளும். தேவ கிருபைக்காக ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாக்கி ஆண்டவரே, இந்நாளிலும் மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாக இருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் உடைய ஆளுகையினாலே நடத்தி அள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நிறைவு ஜெபத்தை நமது ஆயர் அவர்கள் செய்து இந்த வரை வழிபாட்டை நிறைவு செய்வார். செபிப்போம். அருளிருந்த ஆண்டவரே, இந்த மனமூர்ச்சியான நாளுக்காய் மீண்டுமாய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டில் பங்கேற்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வாழ்த்தும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இது ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி உயிர்த்தெழுந்த கிறிஸ்து மீது நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகளாக மரணத்தை கடந்த ஒரு வாழ்க்கையை நாங்கள் நம்பிக்கையோடு காணக்கூட பிள்ளைகளாய் வாழ்வதற்கு ஆண்டவரின் கருள் பாராட்ட முடியாது கூட செபிக்கிறோம். இது ஆண்டவரே, எங்களுடைய சந்தோஷபுரம் திருச்சபையிற்கு அனைத்து குடும்பங்களுடைய நல்வாழ்வுக்காய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொருவரோடு இருக்கும்படியாக கூட செபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திற்கு வேண்டிய அமைதியை தாரம், நிறைவான வாழ்வுக்கு நேராய் கர்த்தர் வழிநடத்த முடியாது கூட செபிக்கிறோம். இந்த புதிய வாரத்திலும் கூட இந்த குடும்பத்தினர் எல்லாரையும் இந்த தீமிலிருந்து கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ள முடியாது கூட செபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே, இந்த புதிய வாரத்திலே தன்னுடைய பிறந்த நாட்களையும் திருமண ஆண்டு நிறைவு நாட்களை காண்கிற அன்பு குடும்பத்தார்களை ஆண்டவருடைய திருப்பையில் அன்போடு வாழ்த்துகிறோம். ஆண்டவரும் அவருடைய வாழ்த்துவும் மகிழ்ச்சியான ஒரு புதிய வருடத்தை கர்த்தனை தரும்படியாக கூட செபிக்கிறோம். இந்த திருச்சபையுடைய ஆயருக்காக, உதவி குருக்கள் அவர்களுக்காக, ஆண்டவரே எங்களுடைய அன்பு ஊழியர் அவர்களுக்காகவும், இந்த குருசேகரத்துடைய செயலருக்காக, பொருளருக்காக, குருசேகர நிர்வாகக்குழு அங்கத்தினருக்காக, எங்களுடைய ஆலய பணியாளருக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இது ஆண்டவரே, இந்த திருச்சபை வாழ்விலும் வழிபாட்டிலும் உதவி செய்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக கூட செபிக்கிற ஆண்டவரே. குறிப்பாக இந்த தீமை நிறைந்த காலத்திலிருந்து எங்கள் அனைவரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக கூட செபிக்கிறோம். நாங்கள் எதை இழந்தாலும் உண்மையில் வைத்திருக்கிற அன்பை இழக்காதபடிக்கு, உண்மையில் வைத்திருக்கிற நம்பிக்கை இழக்காதபடிக்கு ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் காத்துக்கொள்வதற்கு, எங்களுடைய ஆன்மாவை காத்துக்கொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு அருள் பாராட்டும்படியாக கூட செபிக்கிற ஆண்டவரே. இதோ நாங்கள் வாழ்கிற இந்த பகுதியில் அனைத்து மக்களையும் நீர் பாதுகாத்துக்கொள்ளும். இந்த பகுதியிலே அமைதியும் அன்பும் நிலவும் எல்லா விதமான தீமிழந்த மக்கள் பாதுகாத்துக் கொள்ளப்படவும் கர்த்தர் நீர் அருள் பாராட்டும்படியாக கூட செபிக்கிற ஆண்டவரே. என்னுடைய சென்னை பெராயத்திற்காக, என்னுடைய தென்னிந்திய திருச்சபைக்காக, என்னுடைய பெராயருக்காக, பெராயர் அம்மா அவர்களுக்காகவும் ஆண்டவரே, என்னுடைய பேராயத்தில் பணி செய்கிற அனைத்து ஆயர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அனைத்து குடும்பங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இது ஆண்டவரே, பாதிப்புகளாக இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்க முடியாது குறித்து வைக்கிறோம். தங்களுக்கு அன்பான குடும்பத்தாரை இழக்க கொடுத்தவர்களுக்கு நீர் ஆறுதலையும் ஆண்டவரே அமைதியும் கர்த்தர் நீர் நிறைவாய் தரும்படியாக கூட செபிக்கிற ஆண்டவரே. எங்களை தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை நீர் தரும்படியாக கூட செபிக்கிறோம். குறிப்பாக இன்றைய நாளில் ஆண்டவரே, இந்த தமிழகத்தில் அமையக்கூடிய ஒரு புதிய அரசு ஆண்டவரே மக்களுடைய சிந்தனைகளை, மக்களுடைய வாழ்வை தன்னுடைய நோக்கமாய் கொண்ட ஒரு அரசாய் அமைவதற்கு நல்ல இருதயத்தை கர்த்தர் அவர்களுக்கு நீர் தரும்படியாக கூட செபிக்கிறோம். அமைதியும் வாழ்வும் செழித்தோங்கக்கூடிய ஒரு மக்களாய் நாங்கள் தொடர்ந்து வாழ அருள் பாராட்ட முடியாக கூட செபிக்கிறோம். இந்திய தேசம் முழுவதும் உடைய திருப்பனை உண்மையாய் செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். உலகம் எங்கும் இருக்கிற அனைத்து மக்களுக்கு நீர் அமைதியை தாரும். மீண்டுமாய் நாங்கள் ஒருவரை சந்திக்கும் வரை உடைய மாறாத கிருபையினால் எங்கள் அனைவரையும் நீர் பாதுகாத்துக் கொள்ள முடியாக கூட செபிக்கிறோம். இந்த இயேசுவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் தாயின் தந்தையுமாய் கடவுளே. ஆமேன். நம்முடைய குடும்ப மன்றாட்டை நாம் இணைந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பசுப்படுவதாக, ராட்சம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவதாக. எங்கள் கண்ணுடைய ஆர்த்தின் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோருக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பேசுனாமல் தீமைகள் ரசிக்கொள்ளும். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்னைக்கும் உடையவளே. ஆமேன். சாவை வென்று உயிர்த்தெழுந்த நம் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தாயின் தந்தையுமாகிய கடவுளுடைய அன்பு, சாவை கடந்த ஒரு வாழ்வை நோக்கி நம்முடைய பயணத்தில் நமக்கு ஆற்றல் தருகின்ற தூய அவருடைய ஆற்றல் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பங்களோடும், நம்பிக்கையோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை பின்பற்றி நடக்கிற நம்முடைய முயற்சிகளுடனும் இன்றும் இன்று சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக.
பாடலாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாமாலை 261 நாம் பாடுவோம். பாமாலை 261. எல்லாருக்கும் மா உன்னதர். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, தாவிடம் இருப்பாராக. சமாதானத்தோடு போய் வர கடவோம். கர்த்தரின் நாமத்தினாலே ஆமென்.